ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்னஸ்டே ஒரு மார்னிங் ஒரு பாசிட்டிவான விலாக் தாங்க. அது கூடவே நம்மளோட உடம்பும் மனசும் தூய்மையாக இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க. இது நேற்று ஒரு சிஸ்டர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தியானத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்கள். பூஜை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுது. அந்த நேரத்தில் தியானம் செஞ்சாலும் அதே பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகத்தாங்க இந்த பதிவு. இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்காக நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சால் பலன் கிடைக்குமா, பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்களா சிஸ்டர்? பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் 4:20 அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக தீபம் ஏற்றி பிரபஞ்சத்துக்கு தீபத்தை காட்டலான்னு போகும்போதே எங்கள் மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. சரின்ட்டு அவங்கள வச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு தீபத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்ட்டு தீபத்தை உள்ள வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் அவளை தூங்க வைக்க போயிட்டேங்க. அப்படின்னா தூங்க வச்சுட்டு அப்படி அவளை ஆட்டி விடும்போது, தொட்டெல்லாம் ஆட்டி விடும்போதே நான் என்னோடய தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னே சொல்லிடலாங்க. கண்ணை மூடிட்டு என்னோடய பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் மேடம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த பக்கம் இது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல. ஆனால் மேடம் எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காமல் அந்த நேரத்தை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் தியானம் பண்ணிக்கிறதுக்கு. இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, தியானம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பூஜை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு தீபம் ஏற்றி வச்சு கும்பிடும் தியானம் பண்ணும்போது இன்னுமே அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அது ரொம்ப முதல்ல நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரிஸ்க்காகவும் அது இருக்கலாம். ஆனால் நம்மளோட மனசு அவ்வளவு சீக்கிரம் முதல்ல தியானம் பண்ணும்போது ஒரு நிலைப்படாது. அப்போ தான் எங்கெங்கேயோ இருக்கிற யோசனைகளையெல்லாம் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்தும். அதை 5 நிமிஷம் எதை பற்றியுமே நம்ம யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி உட்காரும்போது தான் என்னென்ன யோசனைகள்லாம் வரும் அதையெல்லாம் தாண்டி நம்ம அந்த தியானத்தை பழகணும். அதுக்காக நம்ம இந்த பூஜை வழிமுறைகளையெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எந்திரிச்ச உடனேயே இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூஜை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் நாம் செய்யணும். குளிக்கணும், கோலம் போடணும், இந்த மாதிரியெல்லாம். ஆனால் தியானம் செய்கிறதுக்கு நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்தா மட்டும் போதும். அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்படி தியானம் பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சிஸ்டர். அதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அது உண்மை தான். இப்போ நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த 4 to 5 அந்த வேலைகளை தான் செஞ்சிட்ருப்போம். கவனமெல்லாம் அதில் இருக்கும். ஆனால் எந்திரிச்சு நம்மளோட தியானத்தை எந்திரிச்ச உடனேயே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளோட அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிற அந்த இதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னுமே சிறப்பாக தான் இருக்கும். அது போக போக நீங்கள் தியானம் பண்ண அது உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்த நேரத்தில். அப்படி நம்ம பண்ணும்போது தியானம்ங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு உணர்வாக இருக்கும். கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். நம்ம பூஜைகளெல்லாம் பண்ணும்போது கூட, அதாவது ஸ்டார்டிங்கில் தியானம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது ரொம்பவுமே நேரமாயிரும். அதுக்கப்புறம் விடிஞ்சிரும், எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, நிறைய சவுண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் எந்திரிச்சோன்னையும் ஒரு 4 to 5 தியானம் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். உங்களோட மனசுலையும் சரி ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். இந்த தியானம் பண்ணுறதுனால நம்மளோட உடம்பும் மனசும் அவ்வளோ ஒரு தூய்மையாகுதுங்க. இப்போ நான் எந்திரிச்ச உடனேயே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே மனசு எப்பவும் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அந்த மனசு நம்மளுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் நினைக்காம, அதாவது குறைகள்லாம் எதுவும்
யாரையும் சொல்லாமல் இந்த மாதிரி மனசுக்குள்ளே நம்ம யாரையுமே திட்டாமல் இருந்தோம் அப்படின்னாவே நம்மளோட மனசு அவ்வளோ ஒரு தூய்மையாக இருக்குங்க. நமக்கு என்ன தேவையோ அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம உடம்பும் மனசும் எப்பவும் புத்துணர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்குங்க. அதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நேற்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் அனிதா சிஸ்டர், புஷ்பவதி சிஸ்டர், ஷீலா சங்கர் அப்படிங்கிற அவங்களுக்கும் நான் இந்த காலை வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.